நமக்குள்ள இருக்கிறது ஒரு உயிர் இல்லையா? அது அது நம்ம குடும்பத்தோட வாரிசு. இல்லண்ணா, இந்த குழந்தைக்கு என்ன அடையாளம் இருக்கு? அப்பான்னு யார் இருக்கா? சொந்தம் பந்தம்னு யார் இருக்கா? தாய்மாமன் நான் இருக்கேன் இல்ல? இந்த தாய்மாமா உறவு எவ்வளவு பெரிய உறவு. உன்னோட குழந்தை உன் குழந்தை மட்டும் இல்ல, அது நம்ம குடும்பத்தோட வாரிசு. அது ஆணோ பெண்ணோ, இந்த உறவை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? ஐயோ அண்ணே, அப்பா இல்லாத புள்ளன்னு இந்த ஊர் உலகம் பேசுமே. இந்த குழந்தைய தூக்கி வளர்க்க கூட ஆள் இல்லையே. சிவரஞ்சனி, உன் குழந்தைக்கு வேற யாரும் வேண்டாம். தாய் மாமா நான் என் தோள்ல தூக்கி வளர்ப்பேன். தலைக்கு மேல தூக்கி இந்த உலகத்தை காட்டுவேன். நல்லா படிக்க வைப்பேன். நல்ல பண்பாளனா, பாசக்காரனா, உன் பேரை சொல்றவனா. எந்த கௌரவமும் மரியாதையும் உனக்கு கிடைக்கலையோ அத உனக்கு வாங்கி தரப்போறதா உன் வாரிசு வளரும். எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். அழாத அழாத, அண்ணா நான் இருக்கேன். வா. இதோ வந்தாச்சு. சிஸ்டர், ஐயோ சிஸ்டர், டாக்டர். என்னாச்சு சார்? டாக்டர், ரொம்ப எமர்ஜென்சி டாக்டர். நேர மாசமா இருக்கா, வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா டாக்டர். சிஸ்டர், ஐயோ, தைரியமா இருமா, சீக்கிரம். ஐயோ அம்மா. டாக்டர் எப்படி இருக்கா? பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்ல. சிசேரியன் தான் பண்ணணும். டாக்டர், என்ன செலவானாலும் பரவாயில்ல, அவளோட உயிரையும் குழந்தையோட உயிரையும் காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். இல்ல சார், ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்பா அப்படி இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணணும். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு வந்துருங்க. டாக்டர், அவங்க ரெண்டு பேருமே இல்ல டாக்டர். நான் அவளுடைய அண்ணன். எந்த டாக்குமெண்ட்ல வேணும்னாலும் நான் கையெழுத்து போடுறேன் டாக்டர். என்ன செலவானாலும் நான் செய்யறேன் டாக்டர். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பொறுப்பேத்துக்கிறேன். என் தங்கச்சியும் குழந்தையும் காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். சார், ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க அப்பா தான் சைன் பண்ணணும். டாக்டர் ப்ளீஸ், அவளுக்கும் குழந்தைக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர், ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ டாக்டர். இதுதான் நடந்த உண்மை. எல்லாருமா சேர்ந்து என் பையனை சந்தேகப்பட்டுட்டீங்க. ஆனா என் புருஷன் தான் 2ஆம் தரமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட வாழ்ந்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் சிவரஞ்சனி. அந்த சிவரஞ்சனி தான் ரகுராமோட இன்னொரு தங்கச்சி. அந்த தங்கச்சியை எந்த குறையும் இல்லாம பத்திரமா பாத்துக்கணும்னு தான் ரகுராம் கிட்ட என் புருஷன் சத்தியம் வாங்கியிருக்காரு. ரகுராம் அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி அவ விருப்பப்படியா கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரகுராம் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டான். அந்த மகராசி ஒரு ஆண் குழந்தைய பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. அந்த குழந்தை தான் ஜீவா. என் பிள்ளை அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆசிரமத்துல விட்டு வளர்த்தான். அந்த ஆசிரமத்துல தன்னோட தங்கச்சி மகன் இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான். அடிக்கடி அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பையனை பார்த்தா எங்க அது மூலமா ரகுராமுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற உறவு எங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருமோ, அதனால அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுமோங்கிற பயத்துலதான்
அந்த ஆசிரமத்துக்கு இவன் சரியா போகாம இருந்திருக்கான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பையன் 5 வயசுல ஆசிரமத்துல இருந்து காணாம போயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனை நினைச்சு தினம் தினம் ரகுராம் மனசுக்குள்ளேயே புழுங்கி அழுதுகிட்டு இருந்தான். இதுல ரகுராமோட தப்பு எதுவுமே கிடையாது. அந்த சிவரஞ்சனிக்கு ஒரு வாரிசு இருந்தது உண்மைதான். அவன் பேரு ஜீவாதான். ஆனா அந்த ஜீவா இந்த பையன் கிடையாது. ஜீவான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற இவன் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இவன் உண்மையான பேரு ஜீவா இல்ல, வாசு. 5 வயசு வரைக்கும் ஜீவாவும் வாசுவும் ஆசிரமத்துல ஒன்னாதான் வளர்ந்தாங்க. அந்த வயசுலயே இந்த வாசு ஒருத்தனை கல்லால் அடிச்சு அவ மண்டைய உடைச்சு அது கேஸ் ஆகி இவனை சிறார் ஜெயில போட்டாங்க. இவன் ஆசிரமத்தை விட்டு ஜெயிலுக்கு போகும்போது காணாம போன ஜீவாவோட திங்ஸ், சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியும் இவன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஜீவாவோட டாக்குமெண்ட்ஸை வச்சுதான் இவன் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் சாட்சிங்கயா. என்ன சொல்றீங்க ஃபாதர்? இவன் பேரு வாசுவா? இவன் ஜீவா இல்லாம தான் தனிப்பட்ட முறையில இப்படி பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்காங்களா? இது ரொம்ப தப்பாச்சே. நிறுத்துங்க. சூப்பர், ரொம்ப பிரமாதம். அவங்களே நல்ல ஒரு கதை எழுதி அதுல ஸ்கிரீன் பிளே, டைலாக் எல்லாம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நடிகர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு படத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத நம்பிட்டு நீங்க எங்க பக்கம் திருப்ப பாக்குறீங்களா? இந்தாமா, பஞ்சாயத்துக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான், சும்மா கதையோ திரைக்கதையெல்லாம் கிடையாது. இது ஒண்ணு சாதாரண பேப்பர் இல்ல. இதுல டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஜீவாவோட சாம்பிளையும் ரகுராமுடைய சாம்பிளும் வச்சு எடுத்தது. இந்த ரிப்போர்ட்ல ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணுக்கு தான் டெஸ்ட் நடந்திருக்கு. அது ரகுராமும் தனாவும் தான். ஆனா இப்ப என் கையில இருக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட் இதுதான் உண்மையானது. இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற டெஸ்ட் தான் உண்மையானது. இந்த டெஸ்ட் ரகுராமுக்கும் ஜீவாவுக்கும் எடுக்கப்பட்ட டெஸ்ட். இதுல 2 டிஎன்ஏமே சுத்தமா மேட்ச் ஆகல. அதனால ஜீவா ரகுராமோட பிள்ளையே கிடையாது.